வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள். டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் ஆகுது. நியூ அரைவல்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இந்த டிசைன் இதெல்லாம் பாருங்களேன். அதெல்லாம் சிம்பிளாக அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கலர்லாம் கண்டிப்பாக நீங்கள் தேடி போனால் கூட கிடைக்காது. இந்த மாதிரி சேலைகள்லாம் கடைகள்லாம் பார்க்கவே முடியாது. அந்த 60x80 கவுண்ட்ஸில் ரேராக தான் கிடைக்குது. எல்லா ஊர்லேயும் கிடைக்கிறது இல்லை. ஆன்லைனில் மட்டும்தான் 60x80. மிச்ச சேலைகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நம்ம 80x80 பார்க்குறதுலாம் ஓரளவுக்கு எல்லா பெரிய கடைகளில் பார்க்க முடியுது. இந்த சேலைகள்லாம் ஆன்லைனில் தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. மேட்சிங்காக கலம்காரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர். சாரியோட லென்த் 5.5 மீட்டர்ஸ். ஒரிஜினல் கவுண்ட் 60x80. ஆன்லைனில் சொல்கிற கவுண்ட்ஸ் 80s கவுண்ட்ஸ். த்ரெட் பார்டர் சாரீஸும் இருக்குது, ஜரி பார்டர் சாரீஸும் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு உங்கள் ஜரி வந்துடும். பல்லுவில் லைன் வந்துடும். த்ரெட் லைன் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. எல்லா செட்டிநாடு காட்டன் சாரீஸ்லையுமே இதே சேம் டைப் ஜரி லைன் வரும், அப்படி இல்லைன்னா த்ரெட் லைன் வரும். பாருங்கள், ரசிங்க. தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலும் அதே தான் சொல்கிறோம். கரெக்டான செட்டிங்ஸில் பாருங்கள். வேறு ஃபோன்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க அந்த ஃபோனில் கரெக்டான செட்டிங்ஸில் இருந்து நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தால் தான் கலர் எக்ஸாக்டாக என்ன கலர்னு தெரியும். அதனால் நீங்கள் எங்கே ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, எங்கே என்ன பொருள் என்ன வாங்கினாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நீங்கள் எப்படி அதை கரெக்டாக எக்ஸாக்டாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற இப்போ யங் ஜென்ரேஷன் பசங்கக்கிட்ட கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படிங்கிறத கிளியராக சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அனுப்புங்க. ஸ்க்ரீனில் தெரியுறது ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான். பேசலாம், சாட் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எக்காரணத்தை கொண்டு அதில் எந்த இதுவும் நீங்கள் பண்ணவே முடியாது. அதுக்குன்னு நாங்கள் தனியாக நம்பர் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா நாங்கள் எங்களுடைய நம்பர் கொடுப்போம். அதுக்கப்புறமா நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெர்சனைஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் வீடியோஸ் டெய்லி அப்டேட் ஆகும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்களுடைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆன்லைன் பேமெண்ட் ரொம்பவே சேஃப்டியாக, கேர்ஃபுல்லாக ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேமெண்ட் ஆப்ஸ் உங்களை வந்துட்டிங்கனாலே அந்த ஸ்டெப்பை ரொம்பவே கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா பேர் வீட்டுக்கு தெரியாமல் வாங்குறீங்க, எங்களுக்கு தெரியுது, புரியுது உங்களுடைய. ஏன்னா ஆன்லைனில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டுறாங்க. கரெக்டு தான். ஏன் இங்கே அப்படி சொல்கிறாங்கன்னா அதில் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் சிக்கலான வழிமுறைகள் இருக்கிறனால தான் சொல்கிறாங்க. நீங்கள் தெரியாமல் ஏதாவது அனுப்பிச்சிடுவீங்க, அப்புறமா ஏமாத்துறாங்க. நீங்கள் ஒரு ஆர்டர் போடுறீங்க, அந்த ஆர்டர் வர்றது கிடையாது. நிறைய பேர் வீட்டில் சொல்லாதனால அந்த மாதிரி ஏமாந்தாலும் வீட்டில் சொல்கிறது கிடையாது. நிறைய பேரோட பணம் இந்த மாதிரி ஆன்லைனில் போயிட்டுருக்கு, மோசடி நடக்குது. கோடி கணக்கில் இந்த 1 இயருக்கு மட்டும் எத்தனையோ கோடி கணக்கில் ஆன்லைன் ஸ்கேம் நடந்திருக்கு. எல்லாமே சேர்த்து தெரியாமல் பண்ணுறது, தெரிஞ்சு பண்ணுறது, அறியாமல் பண்ணுறது. அப்புறம் இந்த பேஜெல்லாம் சரியாக செக் பண்ணாமல் ஃபேக் பேஜில் போட்டுறாங்க. சரியான வெண்டரை தேர்ந்தெடுக்க தெரியல நிறைய பேருக்கு. ஃபேக் பேஜில் போடும்போது அதை திருப்பி வர்றதில்ல. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆன்லைனில் சேலைகள் வாங்காதீங்க, ஆர்டர் போடாதீங்க, ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லி பயப்படுறதுக்கு காரணம் அதுதான். 1க்கு 4 தடவை 10 தடவை யோசித்து கரெக்டாக நீங்கள் பண்ணுற இடம் சரியான இடமா யோசித்து அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இது சொல்கிறனால நாங்கள் சரியான இடம்னு நாங்கள் சொல்ல வரல. எங்ககிட்ட நீங்கள் பண்ணாலும் 10 தடவை கேளுங்க. கொஸ்டின் நல்லா கேட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணிக்கோங்க. நாங்கள் சொல்கிறது அதுதான். கேளுங்க, விசாரிங்க. ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு வாரம் கூட கேட்டுகிட்டே இருங்க. ஒருத்தர் 2 சேலை வாங்கினார், ஒரு வாரம் என்னை பொறுத்து என்கொயரி பண்ணார், அப்புறமா தான்